ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மங்களகரமான நாளில் உன் எதிர்காலத்தை பற்றிய குறிப்பு தரவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது சர்வ நிச்சயமாக உன்னுடைய மாறுதல்களுக்கான நேரம்தான். பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன் எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார்.
நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொண்டு உன் லட்சிய பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. தொடர் முயற்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாமே உனக்கு நிறைவேற்றி தரும். குழந்தையே, எப்பொழுதும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் அது மரமாகிவிடும், இல்லையேல் அது உரமாகிவிடும் மற்றொரு மரத்திற்கு. அதிர்ஷ்டம் வேண்டுமானால் பல நேரங்களில் உன் விரலை பிடிக்க மறுத்துவிடலாம். ஆனால் எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடியும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறி போகலாம். ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாக போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாக போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராக போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடைய ஆகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம், துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது.
எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க பழகு. நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை நிச்சயமாக ருசிக்க முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ எப்போதாவது கீழே விழும் பொழுது அந்த நம்பிக்கை உன்னை சுமக்க செய்யும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வு உன் வசமாகும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்நேரமும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை குழந்தையே. முடியுமா என்று நீ கேட்பது உனக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை காட்டும். முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் முடியும் முடியும் என்று சொல்லிப்பார். முடிக்காததையும் உன்னால் முடிக்க முடியும். அந்த எண்ணங்களிலிருந்து, அந்த சொற்களிலிருந்து உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகவே அமையும். எனவே நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல், உன் செயல் போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் நாம் என்று நினைக்கும்போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர். எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. அந்த எதிர்காலத்தை உனக்காக உன் அப்பா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான பொக்கிஷத்திற்கு எப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து நான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்காக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், இக்கட்டான நேரத்திலும் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். வெல்வதற்காகவே இங்கு பிறப்பெடுத்திருக்கிறேன். என்னை வெற்றியடைய செய்வதற்காகவே சாயப்பா இருக்கிறார் என்று மனதை தன்னம்பிக்கை வார்த்தைகளால் மட்டுமே நிரப்பிக்கொள். நேர்மறை சிந்தனைகளால் எப்பொழுதுமே உன் மனதை நிரப்பிக்கொள். எப்பொழுதும் உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். உனக்கு வரும் தோல்விகளை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன என்று தெரியுமா என் குழந்தையே? நம்பிக்கைதான். அந்த ஆயுதத்தை எப்பொழுதும் உன் கையில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ வாழ்வில் ஜெயிப்பாய். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி.
உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது.
என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணமே இல்லாமல் வருத்தப்படாதே. என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ற உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இதுநாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக,
உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான்.